இதை சொல்ல வேணாம் தான்க்கா நாங்களும் இருந்தோம், போதும்க்கா போதும் இந்தாங்க அப்படின்னு வந்து இப்போ நகையெல்லாம் தூக்கி போட்டு மீனா கொடுக்க போற ஷாக்கும், இதுக்கப்புறம் வந்து இந்த குடும்பத்துக்குள்ள இது வரைக்கும் நாங்கள் எதுவும் தப்பே பண்ணலங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிற பாக்கியான் மாணிக்கத்துக்கு ஒரு பெரிய ஆப்பு. இப்போ போலீஸே வரப்போகுதுங்கிற அளவுக்கு ஒரு நடக்க போற விஷயத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கே பாக்கியமும் மாணிக்கமும் வந்ததுக்கு பிறகு இங்கேயும் வந்து சாதிக்கிறாங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், என் பிள்ளை எம்ஏ தான் படிச்சிருக்கா, இதுல என்ன இருக்கு, என்ன விஷயம், எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க, நம்ம என்ன இப்போ தங்கமயில பொய் சொன்னோம் அப்படின்னு வந்து இழுத்து இழுத்து பேச கட்டுப்பாய் இந்த பக்கம் சரவணா அண்டாவை தூக்கிட்டு வந்து அப்படியே தலைமையால போடுறதுக்கு வர போட வந்தா ஐயோ ஐயோ தடுத்து நிறுத்தி என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா, என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, எங்க சொந்தத்துக்கிட்டலாம் சொன்னா அவ்வளவுதான் ஆள் சாரையா வந்து நிற்பாங்க அப்படின்னு பேச எங்க வர சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் ஒரு ஆள் யாராச்சும் உங்க சொந்தம்னு வந்திருக்காங்களா, யாராச்சும் வந்து இப்போ வந்து இல்ல பார்க்கணும் பேசணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கா, எதுவுமே நடந்தது இல்லை. நாங்க கேட்டோமே ஒரு 4 விஷயம் கேட்டோம், படிச்ச பொண்ணு வேணும் அப்படின்னோம், 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்குது உங்க பிள்ளை, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு கரெக்டா செட் ஆகணுங்கிறது எல்லாரோட ஆசை, அதுல 2 வயசு ஜாஸ்தியான பிள்ளைய கொண்டு வந்து கட்டி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், சொந்த பந்தம்லாம் நிறைய இருக்கணும் அப்படின்னும், ஒரு சொந்தம் கூட இல்லை, ஏன்னா உங்க குடும்பமே ஒரு கேடுகட்ட குடும்பம், இது தெரிஞ்சுதான் யாரும் ஒட்டல அண்டல, இது எங்களுக்கு இப்பதான் புரியுது. சே, அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாம அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிறதாக ஏதோ கதையெல்லாம் விட்டீங்களே, அப்பவே நினைச்சேன் நான் அப்படின்னு குழலி பேசிட்டு இருக்கும் பொழுதே திருப்பி குழலி கேட்கறாங்க, ஏற்கனவே ஒரு தடவை கேட்டாங்க திருப்பி கேட்கறாங்க, ஏய் உண்மையை சொல்லு, நகை நட்டு விஷயத்தையும் போய் சொன்னீங்களா அப்படிங்க, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன ஃப்ராடு மாதிரியா இருக்கோம் அப்படின்னா, நீங்க ஃப்ராடு தான், நீ ஃப்ராடே தான், நீ வந்து கடையில வந்து கல்லால பணம் திருடின ஆள் தானே நீ, உனக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு இப்போ வந்து இப்ப சரவணன் சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுதுதான் இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயமா அடுத்தடுத்து தெரிய வந்து இன்னையோட மொத்தமாக கதை முடிஞ்சிச்சு, தங்கமயிலுக்கு பாய் பாய் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆள் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநாளா அப்படின்னா ஆமாம் இந்த தான் திருடினதே அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து பார்த்தா கரெக்டாக கடையில் பழனிவேலுக்கு அங்கே வந்து காந்திமதி ஸ்டோர்ஸில் ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, எதனால அவங்க கடையை மூடியிருக்காங்க, திடீர்னு கடையை மூடினாங்கன்னா வீட்டை ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் மட்டும் தான் கடை மூடுவாங்க, காலையில் அம்மா வேற ஏதோ அங்கே அழுதுட்டு இருந்தாங்க பேசிட்டு இருந்தாங்க சத்தம் கேட்டுச்சு அப்படின்னாங்களேன்னு சொல்லிட்டு சரி நம்ம அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு வண்டி எடுத்து கிளம்பி வர்றாரு. இந்த பக்கம் வந்து பழனிகள் வரும்பொழுதே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, ஆனால் வேற சுகன்யா கிட்ட சொல்லாம இருந்துட்டு நேராக வீட்டு வாசல் கொண்டு வீட்டுக்குள்ள நுழையலாமா வேணாமான்னு 2 தடவை யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல நமக்கு நம்ம பாசம் தான் முக்கியம் அப்படின்னு கால் எடுத்து ஒரு உள்ளார வைக்கும் பொழுது கரெக்டா சரவணா சொல்றாரு, மாமா மேல ஓதனையும் பழிய போட்டு மாமா தான் திருடினாரு, பணத்தை வந்து எடுத்தாரு, பணத்தை எடுக்கிறது என்ன பழக்கம், திருட்டு பழக்கம் அப்படின்லாம் வந்து பேசுனீங்களேப்பா, அதுவும் வந்து மாமா எடுக்கலப்பா, இந்த ஆள் எடுத்ததுதான்ப்பா, இந்த ஆள் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்லால பணம் தொலைஞ்சிட்டே இருந்துச்சு, இந்த ஆள் கடைக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இந்த ஆள் சரியில்லைன்ட்டு, ஆனா பணத்தை எடுத்ததை என் கண்ணால பார்த்து நான் உடனே இவகிட்ட சொன்னேன், இவகிட்ட சொன்னோடனே இவ என்ன பண்ணா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தெரியாம திருடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க, தெரிஞ்சு மாட்டிக்க கூடாது, பழி அந்த பக்கம் விழுந்தா நமக்கு என்ன அப்படின்னு பேசினாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட குடும்பம்ப்பா, இதெல்லாம் சொல்ல வேணான்னு மனசுக்குள்ள வச்சு அழுத்திட்டு இருந்தேன்ப்பா அப்படிங்கும் போதே வந்து கடுப்பாய் இந்த பக்கம் செந்தில் போயிட்டு யோ என்ன இப்ப கூட வந்து ஓவரா பேசினேன், பணம் திருடி இருக்க வெக்கமா இல்ல அப்படின்னு இப்படி சட்டக்காரை பிடிச்சி இழுக்க அவரோட சட்ட பட்டன் பிஞ்சு இப்படி கீழே விழுந்தோன்னா அவர் அப்படியே அதிர்ச்சியாகி ஐயோ அப்படின்னு அவமானப்பட்டு நிக்கிறார். நிற்கும் பொழுது வந்து டே 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 விடுறா அப்படின்ட்டு சரவணா சொன்னது உண்மையா, கடற்கலால இருந்து பணம் எடுத்தது நீங்க தானா அப்படிங்கும் போது இந்த பக்கம் அப்படியே வந்து மெதுவா அப்படி கோமதி திரும்பி பார்த்து ஐயோ என் தம்பியை வேற திட்டினீங்களே, அதுக்கெல்லாம் வேற நானும் அமைதியா இருந்தேனே, அப்போ கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம் என் தம்பிக்கு அப்படி ஒரு புத்தி கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தா வாசல்ல அப்படி பழனிவேல் நின்றுட்டு இருக்காரு. பழனிவேல் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து எல்லாம் ஷாக் ஆகி திரும்பி பார்க்க அவர் அப்படியே வந்து கண்ணெல்லாம் கலங்கி பார்க்க டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோமதி பேச வரும் பொழுதே அப்படியே கிளம்பி அவர் வெளில வந்துட்டு வண்டி எடுத்து போயிடுறாரு. அவர் எதுவுமே சொல்லலை, பாரு என் தம்பி வந்துட்டு போயிட்டான், இவ்வளோ பெரிய அவமானம் நடக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா நாங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், எல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, என்ன எதோ பேசிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன படிக்கலைங்கிறத வேணா நாங்கள் சொல்லியிருப்போம், அவள் படிச்சா காலேஜ் போனா ஆனால் வந்து எக்ஸாம் எழுதும் போது அரியர் வச்சுட்டா அவ்வளோதான், அதனால தான் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்க எச்சி வாயம் போடுங்க, அவளை அங்கே கூட்டு போய் நிறுத்தினா அவள் காலேஜே போனதில்ல 12ஆம் கிளாஸோட வீட்டில் காசு நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டா அப்படிங்கும் போது இந்த பக்கம் முடிக்க பொழுது திருப்பி குழடி வந்து திருப்பி கேட்குறாங்க, பார் 3வது தடவையா கேட்குறேன் வேற என்னென்ன பொய் சொல்லியிருக்கேன்னு இப்பவே சொல்லிடு, இல்லை அப்படின்னா நாங்கள் போலீஸை வரவழைச்சு இந்த விஷயத்த கேட்போம் அப்படின்னா நாங்கள் வேற எந்த பொய்யும் சொல்லலை, எங்களுக்கு இதோ புள்ள வயசு அதிகம்னா வந்து பொண்ணு கிடைக்காதுங்கிறதுனால மாப்பிள்ளை கிடைக்காதுங்கிறதுனால பொண்ணு வயசு கொஞ்சம் கம்மியாக சொன்னோம், படித்ததை மட்டும் சொன்னோம் அவ்வளோதான், வேற எதுவும் பொய் இல்லைல்ல, நாங்கள் என்ன வேற என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து சொந்தக்காரங்க விஷயத்த போய் ஏதோ ஒன்று பெருசாக அவங்க பண்ணியிருப்பாங்கப்பா, இதெல்லாம் சிம்பிளாக பண்ண மாதிரி தெரியல, இதே மாதிரி வேற ஏதோ 2-3 கல்யாணத்தை பண்ணி வச்சு 3வது கல்யாணமா இது அப்படின்னு கேட்கும்பொழுது சி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் டக்குன்னு வந்து இப்போ ராஜி மீனாவை பார்க்குறாங்க, பார்த்து அக்கா நம்ம சொல்லிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே வந்து
இப்ப சரி ஓகே வேணாம் விடுங்க நம்ம அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையில்லாம வம்புல இது பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் பேசினா கடைசியில் நம்ம மேலேயும் இந்த பழி விழுந்துடும், நம்ம இத்தனை நாள் மறைச்சோன்ட்டு அப்படின்னு வந்து அவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னடி பேசிட்டு இருக்கீங்க அங்க அப்படிங்கிறாங்க குழலி. பேசணும் ஒன்றும் இல்லக்கா அப்படின்னு இவளை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல உடனே வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்குறீங்க, அதுங்களே ஓடி போய் கல்யாணம் பண்ணதுங்க, அதுங்கெல்லாம் வந்து என் பிள்ளைக்கு ஈடாகுமா, என் பிள்ளை முறப்படி இந்த வீட்டுக்கு வந்தவ, என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க திருப்பி கத்தும்போது தான் செம்ம கடுப்பாயிட்டாங்க இந்த பக்கம் மீனா. தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படிங்க. என்ன தேவையெல்லாம் பேசாதீங்க, இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படின்னா வந்து நீங்க இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு உடனே வீட்டுக்கு போங்க, இந்த பொண்ணு இனிமே இங்க இருக்க அந்த வீட்டை விட்டு வெளில கிளம்புங்க அப்படின்னு வந்து பாண்டியன் பேச. ஏன் என் பொண்ணை கூப்பிட்டு போனோம், என் பொண்ணுக்கு என்ன இது, முறைப்படி கல்யாணம் பண்ணி மண்டபத்துல வச்சு ஊரறிய வந்து கல்யாணம் பண்ணிருக்கோம், அப்படிலாம் நீங்க அனுப்பிவிட முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன அபாண்டமா பழி போடுவீங்களா, ஏதோ சின்ன சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னா எது சின்ன விஷயம் அப்படின்னு இந்த பக்கம் சரவணன் கோவப்பட, அந்த பக்கம் குழலி கோவப்பட்டு இருக்கும் பொழுதே வந்து திருப்பி 2வது தடவையா வந்து இப்ப இந்த தங்கமயிலோட அம்மா பாக்கியம் வந்து திரும்பி உடனே இதுங்கெல்லாம் பாருங்க, இதுங்கெல்லாம் இந்த வீட்டுல இருக்கும் போது ஏன் புள்ள இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன இதுங்கிறீங்க அப்படின்னு மீனாவும் டக்குன்னு சாரியை இடுப்புல முடிச்சு கட்டிட்டு இப்படி நடந்து போய் நின்று கேள்வி கேட்க. அப்புறம் என்ன நீ ஓடிதானே கல்யாணம் பண்ணி வந்த, நீ கூட பரவாயில்ல, இன்னொருத்தி எவன் கூட ஓடி போனா அவனெல்லாம் வந்து அவளெல்லாம் கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க, அதுங்கெல்லாம் வீட்டுல இருக்கலாம், என் புள்ள இருக்கக்கூடாதா, ஏன் உங்க பொண்ணு அரசி அவளை பத்தி சொல்லலாமே, அவ கழுத்துல அவளே தாலி கட்டிக்கிட்டா அவள்லாம் இருப்பா, என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், என் பொண்ணு ஏதோ சின்னதா 2 போய் சொன்னா அதுக்கப்புறம் நல்ல மருமகளா தானே இருந்திருக்கா, இதுங்களோடலாம் அது எவ்வளவு பரவாயில்ல, இந்த குழலி மாமனார் வீடே வந்து புலம்புற அளவுக்கு கேவலமா தான் நடந்துக்கிட்டா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையா பேசிக்கிட்டே இருக்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு கத்தி நகை நட்டு விஷயத்தையும் இவங்க போய் தான் சொன்னாங்க அப்படின்னு மீனா கத்த ஒன்று எல்லாம் ஷாக் ஆகி பார்க்கும் பொழுது இதோ இப்போ கூட ஒரு நிமிஷம் ஏங்க வாங்க என் கூட பேங்க் வரைக்கும் போயிட்டு இந்த நகையெல்லாம் எடுத்து வருவோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அப்படியே அதிர்ச்சியாகி இவங்க பார்க்க சின்ன பொய்ங்கிறீங்களே, போட்டது 80 பவுன் அப்படின்னாங்கல்ல, அதில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னா, என்னாச்சு 80 பவுனில் போடலையா அவங்க, அப்போ 50 பவுன் தான் போட்டாங்களா, என்ன செஞ்சாங்க, அப்போ நம்ம வாங்கி பார்த்துருக்கணும் அப்போவே எத்தனை பவுன் என்ன நகன்ட்டு அப்படின்னு வந்து இந்த பக்கம் திரும்பி வந்து குழலி சொல்லிட்டு இருக்கும் போது அக்கா 50லாம் இல்ல அப்படிங்க. என்ன சொல்ல வரீங்க, 25 பவுன் தான் போட்டாங்களா அப்படின்னா 25 பவுனும் இல்ல, மொத்தம் போட்டதே 8 பவுன் தான், மிச்சம் 72 பவுனும் வந்து கவரிங், அதில் கவரிங்கை வச்சு தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க, அதுவும் கருத்து போச்சு, இப்போ பேங்க்ல போய் பார்த்தா பாதி நகை கருத்து போய் கிடக்கும் அப்படின்னு இப்போ அதிர்ச்சியாகி அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்து இதுவும் பொய்யா அப்படின்னு குழலி அடி பாவி அப்படிங்கும் போதே வந்து டக்குன்ட்டு நகையை பத்தி என்னப்பா பேச்சு, நம்ம நகை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோமா, அதெல்லாம் நம்ம ஒன்றும் கேட்கல, இவங்க என்ன வேணா உங்க மனசை தோன்றதை செய்யுங்கன்னோ அதையும் இப்படி செஞ்சிருக்காங்க பரவாயில்ல, ஆனா இதுங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடுங்க நமக்கு தெரியல, அது போதும், அந்த 8 பவுன் நகையும் எடுத்து வந்து கொடுத்துருங்க, அந்த கவரிங் நகையும் கொடுத்துருங்க, எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி தயவு செஞ்சு போயிட்டே இருங்க, இனிமே இந்த பக்கமே வந்துடாதீங்க, இதுக்கு மேல நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நாங்க போலீஸை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் சொல்லி எங்களை ஏமாத்தி சீட்டிங் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்க குடும்பமே கம்பி என்ன வச்சிருவேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு இந்த பக்கம் பாண்டியன் பேச, இதுதாங்க சரி அப்படின்னு இந்த பக்கம் கோமதி பேசிட்டு இருக்கும்போது கிளம்பு மூல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு இந்த பக்கம் எல்லாரும் கோபமா பேச, இப்ப என்ன பண்றது முடியாம மாமா ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையா கெஞ்சிட்டே இருந்து தங்கமயில் வீட்டை விட்டு போற மாதிரி நடந்தாதான் கரெக்டா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ராஜியும் மீனாவும் தேவையில்லாம அமைதியா இருக்கிறது, அதுவும் கேட்கும் பொழுதே அமைதியா இருக்கிறது கொஞ்சம் எரிச்சலான விஷயமா இருக்காங்க, உண்மையை சொல்லி விட்டுறலாம், இவங்களும் இந்த சிறகடிக்கு ஆசை மீனா மாதிரி நடந்துக்க வேணாம்னு தோணுது, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க. தேங்க்யூ.